அன்சிதாவால ஏற்பட்ட அந்த பிரச்சனை வந்து இப்ப சௌந்தர்யாவ அளவச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ராணவ் அவர்கள் யூனியன் லீடரா இருக்கிறப்ப, அந்த வந்து கேள்வியா கேட்க போனாரு. "நீ எப்படி வந்து கைய பிடிக்கலாம்? ஒர்க்கர்ஸ வந்து எப்படி நீங்க வந்து தடுக்கலாம், கைய பிடிச்சு இது பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமா வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போனாரு. அப்பதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மஞ்சரி இந்த சைடு வந்து பார்த்துட்டீங்கன்னா, "அதெல்லாம் பண்ணாத, கைய நீட்டி பேசாத, ஆணவத்துல பேசாத" அப்படின்னு சொல்லி கைய இப்படி தட்டி விட்டாங்க. அது ஒரு சைடு இருந்தா கூட, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, வார்னிங் மாரி குடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராணவ் அவர்கள் ஏற்கனவே நீ இந்த மாதிரி ஆக்ரோஷமா தாண்டிக்கிட்டு அடிக்க வந்ததுனால தான் உனக்கு வந்து 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் குடுத்துருக்காங்க விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல. அப்படி இருக்கும்போது நீ இப்பயும் அது மாதிரி வர, மறுபடியும் நீ இதே தான் பண்ற, மறுபடியும் உனக்கு வார்னிங் குடுத்து வெளிய அனுப்பிட்டா என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு பெரிய வாக்குவாதமா வரப்ப, நீ முதல்ல வெளிய போ அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா அவர்கள் ராணாவ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்சிதாவையும் சொல்லியிருக்காங்க. நாங்க மேனேஜர் சொல்றத நீ கேட்கல அப்படின்னா, இங்கருந்து வீட்ட விட்டு போ அப்படிங்கிறாப்புல வந்து வீட்டுக்கு போ அப்படிங்கிறாப்புல நம்ம சௌந்தர்யா அவர்கள் ஆர்கியூமென்ட் வந்து பெரிய லெவல்ல வச்சிருந்தாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய ஆர்கியூமென்ட்டா வந்து 2 சைடு மேனேஜர் சைடும் அந்த ஒர்க்கர் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிவு பண்ணி ஒரு இடத்துல வந்து யூனியன் ஆபீஸுக்கே மேனேஜரை வர வச்சு அங்க வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க. சௌந்தர்யா நான் பண்ணது எல்லாத்துக்குமே மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு இங்க பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே ஆர்கியூமென்ட்டா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணுல இருந்து கண்ணுறது எப்படி கொட்டிக்கிட்டே இருக்குது சௌந்தர்யாவுக்கு. சரி நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து வேணும்லாம் பண்ணல. அவங்க வந்து அன்சிதா அவர்கள் வந்து திமிரா பேசினாங்க. நான் போக முடியாது. நீங்க என்ன மேனேஜர் சொன்னா நான் போயிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசினாங்க. ஸோ அதனால தான் போயிட்டு அந்த கொடைய பிடுங்கினேன். கொடைய பிடுங்கினா மைக் நனையுது அப்படின்னு சொல்லிட்டாச்சு உள்ளுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் நின்னேன். ஆனா அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி, தர்ஷிகாட்டெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இல்ல அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. நனைஞ்சாலும் சரி நின்னுட்டு தான் இருப்பாங்க. ஒரு பிரச்சனைய தான் கிரியேட் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு, நீ வந்து கொடைய பிடுங்கிட்ட, மைக் நனையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போமாட்டாங்க. நீ போய் அத பண்ணிருக்க கூடாது. தப்பு தான். என்னதான் இருந்தாலும் மேனேஜர் போய் அந்த ஒர்க்கர்ஸ்ட்ட வந்து அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இது வந்து பெரிய ஆர்கியூமென்ட்டா வந்து ராணுவம்லாம் பண்ணது நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல. இப்படி கொண்டாந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு. எத பத்தி அப்படின்னா, இந்த 2 வார்னிங் விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல குடுத்திருந்தாரு. அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி மறுபடியும் 3வது ஒரு வார்னிங் குடுப்பாரு அப்படிங்கிறாப்லயும் சொல்லியிருக்காரு. ஸோ அத என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர்யா அவர்கள் இந்த சண்டையும் போட்டுட்டு கடைசியா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ 2யும் வந்து பார்த்தீங்கன்னா தரமா செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.